தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு விஜய் நடத்தப்போகும் மதுரை மாநாடு மிக பிரம்மாண்டமாக அமைய காத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெற இருக்கும் தமிழக வெற்றி கழக மாநாடு குறித்து உங்கள் ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் பிரத்யேக செய்தியை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நடிகர் விஜயின் திருமண நாள். அது மட்டுமல்லாமல் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளும் கூட. அவர் பிறந்த மண்ணும் கூட மதுரைதான். அவர் முதலாக மாநாடு நடத்தியதும் இதே மதுரை மண்ணில்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக விருதுநகரில் இருந்து தூத்துக்குடி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பாரப்பத்தி பகுதியில் 500 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 300 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு பந்தல்களும் 200 ஏக்கர் பரப்பளவில் வாகன பார்க்கிங் வசதியும் அமைக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு மதிய நேரத்தில் சிறப்பான சைவ உணவு மற்றும் அசைவ உணவும் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. இது தவிர அந்த பகுதியில் கழிப்பறை வசதிகள், குடிநீர் வசதிகள் செய்வதற்காக 100 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 10 லட்சம் பேருக்கான இருக்கை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் குறைந்தபட்சம் 20 லட்சம் பொதுமக்களையாவது திரட்டி வர வேண்டும் என 120 மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டது தலைமை. மாநாட்டிற்கு அழைத்து வரப்படும் அனைவருக்கும் போதிய பேருந்து வசதிகளும், உணவு வசதிகளும், குடிநீர் வசதிகளும் செய்து தர மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த மாநாடு நடத்தும் கையோடு 5 ஆண்டுகளுக்கு அந்த பகுதியில் ஒரு நிலம் குத்தகைக்கு எடுக்கப்படுகிறது. இந்த நிலத்தில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தொடர் பொதுக்கூட்டங்கள் அனைத்தும் நடைபெற இருக்கின்றனர். இந்த மாநாட்டிற்காக மதுரை வரும் விஜய் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோடு ஷோ நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அந்த ரோடு ஷோ முடிந்த கையோடு மாநாட்டிற்கு வரவும் இருக்கிறார். இந்த மாநாட்டில் தன்னார்வ தொண்டர்கள் 10,000 பேர் பணி செய்கிறார்கள். மேலும் 500 பேர் மருத்துவ பணியில் ஈடுபட இருக்கின்றார்கள். இந்த மாநாடு தென் மாவட்ட மக்கள் மத்தியில் தனது செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் மதுரையை விஜய் தேர்வு செய்திருக்கிறார். மாநாட்டிற்குரிய செலவுகளை நடிகர் விஜய் ஏற்றுக்கொள்வதுடன் மாவட்ட செயலாளர்களுக்கு செலவு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதாக திரைமறைவு செய்திகள் தெரிவிக்கின்றனர். இந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழகம் முழுவதும் 5 மண்டல மாநாடுகள், 120 மாவட்ட மாநாடுகள், 12,500க்கும் மேற்பட்ட கிளை கழக பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றை நடத்துவதற்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்து வரும் நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலினும் ஒவ்வொரு நகரமாக சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இடையில் அவருக்கு உடல்நிலை குறைவு காரணமாக சிறிது இடைவேளை விழுந்திருக்கிறது. மருத்துவர் அன்புமணியும் 100 நாள் நடைப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார். இவற்றையெல்லாம் தூக்கி சாப்பிடும் வகையில்தான் செப்டம்பர் முதல் நடிகர் விஜயின் நாட்டம் ஆரம்பமாகிறது என்கின்றார்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள். இதற்கிடையே முன்னோட்டமாக தான் மதுரை மாநாடு நடைபெறுகிறது. இதே மதுரையில்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழக முதல் மாநில மாநாடு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்த் குறித்தும் நடிகர் விஜய் பரபரப்பாக பேசும் வகையில் அவருக்குரிய உரை தயாராக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கேப்டன் விஜயகாந்தை பொறுத்தவரையில் தமிழக அரசியலில் அவர் ஒரு முக்கிய புள்ளியாகவே கருதப்படுகிறார். குறிப்பாக அவர் மறைவுக்கு பிறகு அவர் மீது மிகப்பெரிய அனுதாப அலை மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்துட்டு வருகிறது. அதே சமயம் கேப்டனை இழந்த தேமுதிக தொண்டர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்விக்குறியும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளும் நடிகர் விஜய் மதுரையில் நடைபெறும் மாநாட்டு பொது மேடையில் கேப்டன் விஜயகாந்த் குறித்து பரபரப்பாக பேச இருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். இதன் மூலம் தேமுதிக தொண்டர்களும் மிகப்பெரிய உற்சாகம் ஏற்படும் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதே மேடையில் பிரேமலதா விஜயகாந்த் பேச இருக்கிறார். இந்த நிலையில்தான் விஜயகாந்த் மகனான விஜய் பிரபாகரனுக்கும் ஒரு இருக்கை ஒதுக்கப்பட இருக்கிறது. இருந்த போதிலும் அவர் பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிய வருகிறது. இதற்கிடையில் மதுரை மட்டுமல்ல, சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தில் இதுவரை நடைபெற்ற அனைத்து அரசியல் மாநாடு மற்றும் கூட்டங்களில் 5 லட்சம் பேருக்கு மேல் மக்கள் திரண்டது கிடையாது. அந்த வகையில்தான்
20 லட்சம் பேரை திரட்டி மிகப்பெரிய வரலாறு படைக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக உத்தரவுகள் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தலையை பீத்து கொண்டு என்ன செய்வது என தெரியாமல் சுற்றித் திரிகிறார்கள். 20 லட்சம் பேர் எப்படி திரட்ட முடியும்? இது சாத்தியமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்தபோதிலும் அதிகபட்சமாக எப்படியும் 10 லட்சம் பேர் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் மதுரையில் விஜய் நடத்தும் மாநாடு அரசியல் வரலாற்றில் முதலாக நடைபெற்ற பிரம்மாண்ட மாநாடு என்ற பெருமைக்கும் பெயர் சேர்க்கும் வண்ணமாக அமையும். மதுரையில் விஜய் நடத்தும் அரசியல் மாநாடு திமுக, அதிமுக, பாஜக போன்ற மிகப்பெரிய கட்சிகளை அதிர செய்யும் வண்ணம் அமையும் என்று தாவேகா தொண்டர்கள் சவால் விடுத்திருக்கின்றனர். மதுரை மாநாட்டில் விஜய் விடப்போகும் சவாலை திமுக, அதிமுக, பாஜக எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை காண ஜெம் தொலைக்காட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.